அருள் அமுதம். ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமக. நம்முடைய அருள்முதம் என்கின்ற இந்த அற்புதமான ஒரு தெய்வீக யூடியூப் சேனல் மூலமாக அடியேன் இன்றைக்கு வாழ்க்கையிலே அநேக பேர்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது. அதனால் நிறைய கஷ்டங்களும் நஷ்டங்களும் எல்லாம் ஏற்பட்டு கொண்டு வாழ்க்கையிலே மிக சங்கடங்களை எல்லாம் அனுபவித்து வருகிறார்கள். அதற்கு நிறைய பரிகாரங்கள் எத்தை தின்றால் பித்தம் தீரும் என்ற வழியில் யாரெல்லாம் என்னென்னலாமோ சொல்கிறாலோ அதெல்லாம் கேட்டு பரிகாரங்களை பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். அடியேன் அதில் நம்ம அதெல்லாம் தீர்க்கும் முகமாகவும் எல்லோருக்கும் ஒரு நல்லதொரு வழியை காட்டும் முகமாகவும் இந்த அருளுமுதம் என்கின்ற அற்புதமான இந்த சேனல் மூலமாக நிறைய பதிவுகளை பதிவிட்டு கொண்டு இருக்கிறோம். எனவே தாங்கள் இதெல்லாம் கேட்கணும், பார்க்கணும், அதன்படி நடக்கணும்னு சொன்னால் முதல்ல இந்த சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவில் நம்ம முக்கியமாக இந்த செவ்வாய் தோஷம்ங்கிற தோஷத்தை பற்றி பார்க்குறோம். இன்றைக்கி யாரை பார்த்தாலும் செவ்வாய் தோஷம், திருமண தடை ஏற்பட்டிருக்குது, செவ்வாய் தோஷம் கணவன் மனைவியில் பிரிவு ஏற்பட்டிருக்குது, செவ்வாய் தோஷம் கணவன் அகால மரணம் அடைஞ்சிட்டான், இப்படிலாம் நிறைய பேசிகிட்டு இருக்கான். இந்த செவ்வாய் தோஷம் எங்கேருந்து வருகிறது இன்னும் நிறைய பேருக்கு தெரியாது. அதாவது நம்ம இந்த செவ்வாய் என்று சொன்னால் ரத்தம், குருதின்னு சொல்கிறோம் இல்லையா, அங்காரகன் சொல்கிறோம். செவ்வாய்க்கு குஜன், அங்காரகன் என செவ்வாய் என்றெல்லாம் பேர். இந்த செவ்வாய் தான் உடம்புல இரத்தத்துக்கு அதிபதி. இந்த இரத்தத்தின் மூலமாக தான் நம்ம முன்னோர்களுடைய இரத்தத்தின் மூலமாக தான் நம்ம பிறக்கிறோம். அப்போ முன்னோர்களுடைய இரத்தங்கிறது எங்கேருந்து வருது அப்படின்னு சொன்னால் நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கோத்திரம். அண்ணா இப்போ பார்த்தீங்கன்னா நான் கௌஷிய கோத்திரம்னு சொன்னால் கௌஷிய மகரிஷிட்டேருந்து பரம்பரையாக வந்த ரத்தம் தான் என் உடம்புல ஓடிட்டுருக்கு. இந்த செவ்வாய் இதுதான் செவ்வாய், அந்த செவ்வாய் தான் அந்த ரத்தமாக இருக்குது. அப்போ இந்த கௌஷிய கோத்திரம்னா கௌஷிய மகரிஷியினுடைய ரத்தம். இப்போ நான் என்ன பண்ணணும்னா கல்யாணம் பண்ணணும்னு சொன்னால் ஏக கோத்திரத்தில் பண்ணக்கூடாது. அப்போ கௌஷிய கோத்திரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை நான் திருமணம் பண்ணால் இது ஏக கோத்திரம் ஆயிடுச்சுன்னா அந்த பெண் எனக்கு தங்கை முறை வந்துடுவாங்க. வரும்பொழுது இந்த தோஷம் அஃபெக்ட் ஆகும். அப்போ அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா ஏக கோத்திரத்தில் பண்ணால் அந்த பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அந்த செவ்வாய் தோஷம் ஏற்பட்டு அதனால் உடல் உபாதைகளும் அதனால் அவர்களுக்கு மன வளர்ச்சி குன்றியதும் அதாவது மூளை வளர்ச்சியின்மையும் மனோவியாதிகளோட இந்த குழந்தைகள் நீங்கள் ஆர்டிசம்லாம் சொல்கிறா இல்லையா, அதெல்லாம் அதில் வர்றது தான். இது மாதிரி ரத்த சம்பந்தப்பட்ட நோய்கள்லாம் வரக்கூடியதெல்லாம் இந்த கேன்சர் கூட அதில் கூட வரும். இவ்வாறு ரத்த சம்பந்தப்பட்ட நோய்கள் வர்றது அத்தனையும் இந்த செவ்வாய் தோஷம் உள்ளவங்களுக்கு வரும். நிறைய பேர் செவ்வாய் தோஷம் சொன்னால் இது கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைன்னு நினச்சிட்டு இருக்காங்க. அது கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை மட்டும் இல்லை, இந்த செவ்வாயினால் அடியேன் சொன்ன நிறைய ரத்த சம்பந்தப்பட்ட உபாதைகளும் உடல் உபாதைகள்லாம் ஏற்படும். இதற்கெல்லாம் மூல காரணம் என்னென்னு சொன்னால் நம்ம கோத்திரத்தை மறந்தது தான் காரணம். இன்றைக்கி நிறைய பேருக்கு அவங்களுடைய கோத்திரமே தெரியல. அதனால் சில பேர் வைஷ்ணவராக இருந்தால் நாமம் போடுறவங்களாக இருந்தானா விஷ்ணு கோத்திரம்னும் விபூதி பூசுறவங்க சிவகோத்திரம்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக நம்ம எல்லோருமே ஒவ்வொரு ரிஷிகளுடைய வம்சங்கள். இதற்கு புராணங்களில் வேதங்கள்லாம் பிரமாணங்கள் இருக்குது. பிரம்மா உலகத்தை படைக்கும்போது பிரஜைகளை உற்பத்தி பண்ணுறதுக்கு 10 ரிஷிகளை படைக்கிறார். அதில் வசிஷ்டர்லேருந்து அகஸ்தியர்லேருந்து 10 நாரதர் கூட அவர் படைக்கிறது அவருடைய பிள்ளைன்னு சொல்லுவாங்க இல்லையா. இது மாதிரி 10 ரிஷிகளில் படைக்கிறார். அது நாரதர் தவிர மற்ற எல்லாருமே பிரஜா உற்பத்தியில் உற்பத்தி பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு ரிஷிகளும் நிறைய பிரஜைகளை உற்பத்தி பண்ணுறாங்க. உற்பத்தி பண்ணி அவங்களுடைய குழந்தைகள் ஒவ்வொரு ரிஷிகளாக மாறி தபஸ் பண்ணுறாங்க. அவங்களுடைய குழந்தைகள் மூலமாக நிறைய வம்சங்கள் உற்பத்தி ஆகுது. இவ்வாறு இந்த உலக உற்பத்திக்கு ரிஷிகள் தான் ஆதாரமாக இருந்தாங்க. அந்த ரிஷிகள் ஆதாரமாக இருக்கிறதுனால தான் அவர்களுடைய பேர்லேயே தான் எல்லாருக்கும் கோத்திரம் உண்டு. இது காலப்போக்கில் என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னால் எல்லாரும் அவங்களுடைய கோத்திரங்களை மறந்துட்டாங்க. மறந்ததுனால என்ன ஏக கோத்திரத்தில் கல்யாணம் பண்ணுறதுனால இந்த செவ்வாய் தோஷம் சமீப காலமாக அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது கோத்திரத்தை மறந்ததுனால மட்டும் கிடையாது. அதாவது ஒருவன் தவறான உறவுகளை கொண்டு இருந்தானா, இப்போ ஒரு கணவனோ மனைவியோ கணவனை தவிர மனைவியை தவிர வேறொரு பெண்ணோடோ வேறொரு புருஷனுடையோ ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ உறவு கொண்டால் அவர்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைக்கும் இந்த செவ்வாய் தோஷம் ஏற்படும். ஏன்னா இது இரத்தம் சம்பந்தப்பட்டது. அப்போ இரத்தத்தில் பாவங்கள் இருந்தால் அந்த பாவங்கள் மூலமாகத்தான் இந்த செவ்வாய் தோஷம் ஏற்படும். இது மாதிரி செவ்வாய் தோஷத்துக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. அதனால தான் ஒரு ஜாதகத்தில் அந்த 2, 4, 7, 8 இதெல்லாம் செவ்வாய் இருந்தால்
செவ்வாய் தோஷம்னு சொல்கிறோம். இதுக்கு எக்ஸம்ஷன் விதிவிலக்குகளாக சில இடங்களை சொல்லியிருப்பாங்க. இப்போ மகரத்தில் செவ்வாய் இருந்தால் தோஷம் இல்லை, மேஷத்தில் செவ்வாய் இருந்தால் விதிவிலக்கு, விருச்சிகத்தில் செவ்வாய் இருந்தால் விதிவிலக்கு, கடகத்தில் செவ்வாய் இருந்தால் விதிவிலக்கு, சிம்மத்தில் செவ்வாய் இருந்தால் விதிவிலக்கு என்ற சில விதிவிலக்குகள்லாம் இருக்குது. இந்த விதிவிலக்குகள் என்ன தெரியுமா? இவங்களாம் பாவம் பண்ணவர்களுக்கு இந்த விதிவிலக்கு உள்ள செவ்வாய் தோஷம் இருக்கும். அதாவது கோத்திரம் தெரியாமல் பாவம் பண்ணாமல் கோத்திரம் தெரியாமல் கல்யாணம் பண்ணவர்களுக்கு இந்த விதிவிலக்குகள் உள்ள அந்த செவ்வாய் தோஷம் இருக்கும். ஆனால் பாவம் பண்ணியவர்களுக்கு உள்ள செவ்வாய் தோஷம் விதிவிலக்கு இல்லாமல் நேரடியான செவ்வாய் தோஷமாக இருக்கும். எனவே ஒருவருடைய ஜாதகத்திலே விதிவிலக்கு உள்ள அந்த செவ்வாய் தோஷத்துக்கு நாம் பரிகாரங்களை செய்தால் அந்த அதற்கேற்ற ஒரு வரன்களை அமைத்து கொடுத்தால் அவர்களுக்கு அந்த செவ்வாய் தோஷத்தினுடைய விடுபடலாம், பாதிப்பிலிருந்து விடுபடலாம். ஆனால் இந்த விதிவிலக்குகள் இல்லாமல் இதை மீறி பாவத்தினால் வந்த செவ்வாய் தோஷம் யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் அந்த செவ்வாய் தோஷத்துக்கு உரிய பரிகாரங்களை கேட்டு தெரிந்து கொண்டு இல்லை அடியனை தொடர்பு கொண்டால் அதற்குரிய பரிகாரங்களை செய்து கொண்டால் அதிலிருந்து விடுபடலாம். எனவே இந்த செவ்வாய் தோஷம் என்பது இரத்தத்தில் வருகிறது. இரத்தத்தில் வருகிற தோஷம்தான் செவ்வாய் தோஷம். இந்த இரத்தம் என்பது அந்த கோத்திராதி முனிவர்கள்ட்டேருந்து வருகிறது. எனவே நாம் நம்முடைய கோத்திரத்தை அறிந்து பாத்திரமறிந்து பிச்சையிடு, கோத்திரமறிந்து பெண்ணையிடு என்று தமிழில் ஒரு பழமொழி உண்டு. எனவே கோத்திரத்தை தெரிந்து கொண்டு ஒரு பெண்ணை கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு சில பேர் ஒரே கோத்திரமாக இருந்தாலும் பரவாயில்ல, பையன் நல்ல வசதியாக இருக்கிறான், நல்லா படிச்சிருக்கிறான், நல்ல வேலையில் இருக்கிறான், நல்ல வீடு வண்டி வாகனங்கள் இருக்கிறான்னு சொல்லிட்டு ஒரே கோத்திரத்தில் ஒரு பையனை அல்லது பொண்ணை வேறு கோத்திரம் யாருக்காவது ஒருத்தருக்கு சும்மா ஒரு தத்து கொடுத்து ஒரு ஸ்வீகாரம் மாதிரி கொடுத்து அவங்கள தாய் தந்தையாரை பாவித்து அவங்க மடியில் உட்கார வச்சு இன்றைக்கி கல்யாணம் பண்ணுகிறார்கள். இது சாஸ்திரத்துக்கு விரோதமானது. இது சாஸ்திரம் இதை அங்கீகரிக்காது. ஏனென்று சொன்னால் செவ்வாய் தோஷம் என்பது இது கோத்ராதி ரிஷிகளிடம் வருகிறது. இது இரத்தம் சம்பந்தப்பட்டது. எனவே இந்த தோஷமுடையவர்கள் இவர்கள் ஏக கோத்திரத்தில் தெரிந்தும் கூட கல்யாணத்தை கோத்திரம் மாற்றி கல்யாணம் செய்து கொண்டால் சரியாகிவிடும் என்று தவறான வழியில் செல்கிறார்கள். அவர்களுக்கு இந்த வீடியோ பதிவின் மூலம் அடியேன் சொல்கிறேன், யாரையும் கோத்திரம் மாற்றி ஏக கோத்திரத்தில் உள்ளவர்களை தெரிந்து வேறு கோத்திரத்திற்கு மாற்றி கொடுத்தாலும் இந்த தோஷம் போகாது என்பது இந்த வீடியோ மூலம் அடியேன் தெரிவித்துக் கொள்கிறேன். எனவே செவ்வாய் தோஷம் என்பது இரத்தத்தில் ஏற்படுகிறது. எனவே நல்ல பாவங்களை செய்யாமல் அடுத்த பரஸ்திரீ என்று சொன்னால் மாற்று வேறு ஸ்திரீகளையோ வேறு ஆண்களையோ உடன் உறவு வைத்து கொள்ளாமல் எவர் வாழ்கிறார்களோ அவர்களுக்கு குழந்தைகளுக்கும் ஏக கோத்திரத்தில் திருமணம் பண்ணாதவர்களுக்கும் இந்த தோஷமானது வராது என்று இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். அருள் அமுதம்.